ஹாய், வெல்கம் டு மோனா மாம் செஷன்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு பம்ப்கின் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு ஆனியனை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையுமே ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் பம்ப்கினை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சப்ஜி வந்து ரைஸ் அண்ட் சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் நான் சோக் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி. நான் இதில் க்ரீன் சில்லி மட்டும் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது குக் ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய், கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பம்ப்கினும் பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டுறலாம். ஸோ கடைசியாக ஒரு சிம்பிளான தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.